வணக்கம் அனைவருக்கும். ஐயா முன்னாள் நீதிபதி கிருபாகரன் அவர்கள் பல ஜட்ஜ்மெண்ட்டுகளில் புரட்சி செய்தவர். அப்பேற்பட்ட அவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார். இந்த கருத்தை கேளுங்கள். உற்சாகம் இருக்கிறது, மன வருத்தத்தை அளிக்கிறது. ஒரு பெண்மணி சொல்கிறார், இவர் தேர்தலில் வெற்றி பெறாவிட்டால் நான் என்னுடைய குழந்தைகளை கொண்டுவிட்டு நானும் இறந்து விடுவேன் என்று சொல்கிறார்கள். சில பேர் நான் என்னுடைய தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வேன் என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் பல விஷயங்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்திகள் வருகின்றன. ஒரு கட்சியின் மீது அபிமானம் இருப்பது, அவர்கள் மீது ஒரு மரியாதை வைத்திருப்பதும், அவர் அந்த கட்சிக்கு வேலை செய்வதும் சாதாரண விஷயம். முன்னாள் நீதிபதி ஐயா கிருபாகரன் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். உண்மையான கருத்து. இது நான் நேர்ல பார்த்தது. வணக்கம் அனைவருக்கும். தமிழ்நாட்டில் இன்னைக்கு சினிமா பைத்தியம் நிறைய உண்டாயிடுது. பூரா சின்ன பசங்க, அதாவது 5 வயசுல இருந்து 15 வயசு, 20 வயசு, 25 வயசு வரைக்கும் பூரா சினிமா பைத்தியம் ஆயிடுச்சு. இது நான் தேர்தல் பிரச்சாரத்திலேயே பார்த்தோம். நாங்க ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு போறோம், அதாவது கொள்கைகளை எடுத்து சொல்றோம், மாணவர்களுக்கான எதிர்காலத்தை எடுத்து சொல்றோம். அதெல்லாம் காது கொடுத்து கேட்கல. இந்த அரவண்டுகள் 5 வயசு, 8 வயசு, 10 வயசு என்ன தெரியுமா பண்ணுது? எங்களுக்கு எதிர்ப்பா டிவிக்கே அப்படின்னு கத்துது. அதுக்கு டிவிக்கே என்ன, உலகம்னா என்னன்னு தெரியாது. பைத்தியம். எதுக்கு நாங்க பதில் சொல்லிட்டோம், நீ சீக்கிரம் டீ அடிக்க போயிடுவ, இல்லைன்னா பிச்சை எடுக்க போயிடுவ, உங்களெல்லாம் பைத்தியம் ஆக்கிட்டானுங்க இந்த சினிமாக்கார பயலுவ அப்படின்னு நாங்க பதில் கொடுத்துட்டோம். இப்ப என்னன்னா, ஒரு கூத்தாடி விஜய், ஜோசப் விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு. இவரு கட்சி தோத்துட்டதுன்னா பயங்கர விளைவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம். பைத்தியம் முத்திவிட்டுது. பைத்தியம் முத்தி போச்சு, எதை வேண்டாலும் செய்யும், அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு. இதை இப்படியே நாம விட முடியாது. அப்படி ஒரு விளைவு சந்தித்தால் அதற்கு ஜோசப் விஜயே காரணம். வேல் பிடிச்சிக்கிட்டு போறாரு. எதுக்கு நீ வேல் பிடிக்கிற? இத்தனை வருஷம் நீ வேல் பிடிச்சியா? படத்துல நடிச்சிய வேல் பிடிச்சியா? அப்பெல்லாம் போய் முருகனை பாத்தியா? இப்ப எதுக்கு பிடிக்கிற? சீமான் அதை செஞ்சாரு, அதனால நான் இதை செய்யறேங்கிறியா? அதுதான் நீ என்ன பண்ண. என் தொகுதியிலேயே என்ன பேசுன? ஜோசப் விஜய் என்னும் நான். அப்ப எங்க போச்சு முருகன்? விசிய ஓட்டுலாம் கிடைக்கணுங்கிறது அந்த ஜோசப் விஜய். இங்க அரோகரா முருகா இந்து ஓட்டு கிடைக்கணுங்கிற இங்க ஒரு அவதாரம். எதுக்கு இந்த பிச்சைக்கார புத்தி? மக்களை நேசி, அரசியலுக்கு வேணாம். மக்களோட எதிர்காலத்தை பாரு. மக்களே, இந்த பைத்தியத்தெல்லாம் எப்படி திருத்துறது என்பதுதான் இப்போதைக்கு நாம் கேட்கும் கேள்வி. இது முன்னாடி கொஞ்சம் நெஞ்சம் அப்படியே இப்படியே அரச படத்தெல்லாம் இருந்தது சினிமா பைத்தியம். இப்ப முழு பைத்தியம் ஆயிட்டுது. இந்த விஜயால முழு பைத்தியம் ஆயிட்டுது. இவர் என்ன சொல்றாரு? அங்கிளுக்கு ஓட்டு போட சொல்லி உங்க பெற்றோர்களை வற்புறுத்துங்கிறாரு. அதாவது சிறு வயது முதல் சிறுவர்களை தூண்டி விடுகிறார். இது எந்த தலைவனால இது வரையும் செஞ்சிருக்கானா? நல்லா படிடா, நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போடான்னு சொல்லுவான். உண்மையான தலைவனா இருந்தா. கூத்தாடி தலைவன் இப்படிதான் பண்ணுவான். மக்களே, என்ன செய்வது என்று தெரியவில்லை. நன்றி, வணக்கம்.